ஜோஸ்பின் குடும்பத்தினர். மேத்யூ டொபியாஸ் 19ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இன்றைக்கு தாய் திரு அவை அமெரிக்க நாட்டில் மெக்சிகோ நகரத்தில் இருக்கக்கூடிய குவாதலூப் நகர் புனித கன்னிமரியாவின் விழாவினை கொண்டாடுகிறது. உலகத்தில் அதிகமான திருப்பயணிகள் வரக்கூடிய 3வது திருத்தலமாக இந்த மெக்சிகோ நாடு விளங்குகிறது. அன்னை மரியாள் 1531ஆம் ஆண்டு மெக்சிகோ நகரில் ஒரு விவசாயிக்கு காட்சி கொடுத்து நம் அனைவருடைய தாயாகவும் இருக்க தன் விருப்பத்தை தெரிவித்தார்கள். 3 முறை அன்னை மரியா காட்சி கொடுத்தார்கள். அப்பொழுது அந்த தியாகோ என்கின்ற அந்த விவசாயியிடம் ஒரு மலை உச்சிக்கு சென்று அங்கு மலர்களை பறித்து கொண்டு வா என்று சொன்னார். மலர்கள் பூக்காத அந்த டிசம்பர் மாதத்திலே அங்கு மலர்கள் பூத்து குலுங்கின. அவற்றையெல்லாம் பறித்து தனது போர்வையிலே வைத்து கொண்டு அன்னை மரியாவிடம் கொடுக்கிறார். அன்னை மரியாவும் இந்த போர்வையோடே இந்த மலர்களை 1000 எடுத்து செல் என்று சொல்ல 1000 எடுத்து சென்று போர்வையை விலக்கிய போது அந்த மலர்கள் அப்படியே விழுந்து விட்டன. அதற்கடியிலே அந்த போர்வையிலே அன்னையினுடைய உருவம் பதிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இன்றைக்கும் அந்த இடத்திலே மகிமைப்படுத்தப்படுகிறது. அன்னை மரியாள் தன்னை தேடி வருகின்றோர், தன்னை நம்புவோர் அனைவருக்கும் எல்லா நலங்களையும் வளங்களையும் தருகின்றார். அன்னை மரியாவுடைய பரிந்துரையிலே நாம் மிகுந்த நம்பிக்கை கொண்டு நமக்கு தேவையான அருள்வரங்களுக்காக ஜெபிப்போம். நம் குற்றம் குறைகளுக்காக பாவங்களுக்காக இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளாக எம்மை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எமக்காக பரிந்து பேச தந்தையின் பலப்பக்கம் மீட்டிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கடத்தி செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இரக்கம் நிறைந்த தந்தையே, திருமகனுடைய புனிதமிக்க ஒரே அன்னையின் பாதுகாப்பின் கீழ் மக்களை கொண்டு வந்தீரே. இவ்வாறு குவாதலூப்பின் புனித கண்ணியை வேண்டுகின்ற அனைவரும் மேலான உயிருள்ள நம்பிக்கையோடு நீதியும் அமைதியும் உள்ள வழிகளில் மக்களின் முன்னேற்றத்தை தேடுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 41, இறை வார்த்தைகள் 13 முதல் 20 முடிய. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே, உனக்கு துணையாய் இருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே. யாக்கோபு என்னும் புழுவே, இஸ்ரேல் என்னும் பொடி பூச்சியே, அஞ்சாதிரு, நான் உனக்கு துணையாய் இருப்பேன் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரேலின் தூயவரே, உன் மீட்பர். இதோ நான் உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன். நீ மலைகளை போரடித்து நொறுக்குவாய், குன்றுகளை தவிடி போடு ஆக்குவாய், அவற்றை தூற்றுவாய், காற்று அவற்றை வாரிக்கொண்டு போகும், புயல் அவற்றை சிதறடிக்கும். ஆண்டவரில் நீ அகமகிழ்வாய், இஸ்ரேலின் தூயவரில் மேன்மை அடைவாய். ஏழைகளும் வறியோரும் நீரை தேடுகின்றனர், அது கிடைக்கவில்லை. அவர்கள் தாகத்தால் நாவறண்டு போகின்றனர். ஆண்டவராகிய நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன். இஸ்ரேலின் கடவுளாகிய நான் அவர்களை கைவிட மாட்டேன்.
பொட்டல் மேடுகளை பிளந்து ஆறுகள் தோன்ற செய்வேன். பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகள் புறப்பட செய்வேன். பாலை நிலத்தை நீர்த்தடாகங்களாகவும் வறண்ட நிலத்தை நீர்க்கணைகளாகவும் மாற்றுவேன். பாலை நிலத்தில் கேதுரு மரங்களை வளரச் செய்வேன். சித்தி மரம், மிருது செடி, ஒலிவ மரம் ஆகியன தோன்ற செய்வேன். பாழ் நிலத்தில் தேவதாரு மரங்களையும் புன்னை மரங்களையும் ஊசி இலை மரங்களையும் வைப்பேன். அப்போது ஆண்டவர் தம் ஆற்றலால் இதை செய்தார் என்றும் இஸ்ரேலின் தூயவர் அதை படைத்தார் என்றும் மக்கள் கண்டு உணர்ந்து கொள்வர். ஒருங்கே சிந்தித்து புரிந்து கொள்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். என் கடவுளே, என் அரசே, உமை புகழ்ந்தேத்துவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். தாம் உண்டாக்கி அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். ஆண்டவரே, நீர் உருவாக்கி யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வானங்கள் பனிமழையென வெற்றியை அனுப்பட்டும், மேகங்கள் மாறியன அதை பொழியட்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 11, வசனங்கள் 11 முதல் 15 வரை. இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது: மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிகச் சிறியவரும் அவரெனும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகின்றது. தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றி கொள்கின்றனர். திருச்சட்டமும் எல்லா இறைவாக்கு நூல்களும் யோவான் வரும் வரை இறைவாக்குரைத்தன. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரவேண்டிய எலியா இவரே என ஏற்றுக்கொள்வீர்கள். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஒரு ஆற்றங்கரை ஓரமாக ஒருவர் நடந்து சென்று கொண்டிருந்தார். அவருடைய கண்ணிலே ஒரு வைரக்கல் தென்பட்டது. அது வைரம் என்று கூட அவருக்கு தெரியவில்லை. அது சந்தையில் விலை போகுமா என்கின்ற சந்தேகத்தோடு கடைக்கு எடுத்து செல்லுகின்றார். அவர் கையில் வைத்திருக்கிற அந்த வைரத்தை பார்த்து ஒரு வியாபாரி 20 ரூபாய்க்கு தன்னிடம் விற்குமாறு கேட்டார். ஆனால் அந்த வழிப்போக்கனோ 25 ரூபாய் கொடுத்தால் கொடுப்பேன் என்றார். அந்த வியாபாரி 5 ரூபாய் அதிகமாக கொடுக்க விருப்பமில்லை. எனவே இன்னொரு வியாபாரி இதை பார்த்து கொண்டே இருந்து அவன் கேட்ட 25 ரூபாயை அவரிடம் கொடுத்துவிட்டு வைரத்தை வாங்கி சென்றார். ஆத்திரமடைந்த இந்த முதல் வியாபாரி இந்த வழிப்போக்கனை பார்த்து சொன்னார்: அட முட்டாளே, அதனுடைய மதிப்பு பல ஆயிரம், அறிவில்லாமல் வெறும் 25 ரூபாய்க்கு விற்றுவிட்டாயே என்று சொன்னான். அதற்கு அந்த வழிப்போக்கன், இந்த கல்லுக்கு நான் கொடுத்த மதிப்பு 25 ரூபாய்தான். அது வைரம் என்றும் அதனுடைய மதிப்பு பல ஆயிரங்கள் என்றும் உனக்கு தெரிந்த பின்பும் அதை தவறிவிட்ட நீதான் முட்டாள் என்று சொன்னான். அன்புக்குரியவர்களே, திருமுழுக்கு யோவான் ஒரு வைரம். பாலை நிலத்திலே தபத்திலும் துன்பத்திலும் தன்னைத்தானே பட்டை தீட்டிக் கொண்ட ஒரு வைரம். அவருடைய மதிப்பு என்ன என்பதை
இன்றைய நற்செய்தியிலே இயேசு கூறுகிறார், மனிதராய் பிறந்தவர்களில் யோவானை விட பெரியவர் எவருமில்லை. இந்த அளவுக்கு வானளாவ இயேசு திருமுழுக்கு யோவானை புகழ்ந்தார். இயேசு பல பேரை பல காரணங்களுக்காக புகழ்ந்திருக்கிறார். சிறு காணிக்கை போட்ட அந்த கைம்பெண்ணை புகழ்ந்திருக்கிறார். தன் ஆழ்ந்த நம்பிக்கை வெளிப்படுத்திய நூற்றுவர் தலைவரை புகழ்ந்திருக்கிறார். மகளுக்கு குணம் வேண்டி வந்த கனானிய பெண்ணை இயேசு பாராட்டியிருக்கிறார். ஆனாலும் கூட திருமுழுக்கு யோவானை பாராட்டியது போல் யாரையும் இயேசு பாராட்டியதில்லை. இயேசு திருமுழுக்கு யோவானை பாராட்டுவதற்கு சில காரணங்கள் உண்டு. ஒன்று, அவர் மெஸ்ஸியாவின் வருகைக்காக மக்களை தயார் செய்தவர், மக்கள் மனம் மாறச் செய்தவர். இதோ உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி என்று இயேசுவை மக்களுக்கு அறிமுகப்படுத்தியவர். அதனால் இயேசு திருமுழுக்கு யோவானை பாராட்டியிருக்கிறார். இரண்டாவது காரணம், இந்த திருமுழுக்கு யோவான் வல்லமையோடு போதிக்கிறார். மனம் திரும்புவதற்கு மக்களை அழைத்தார், மன்னனையும் கடிந்து கொண்டார். அதன் காரணமாக பல தொல்லைகளை, அச்சுறுத்தல்களை அவர் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. எனவே வல்லமையோடு போதித்த காரணத்தால், எலியாவை போல போதித்த காரணத்தால், எலியாவை போல பல அச்சுறுத்தல்களை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் திருமுழுக்கு யோவான் பெரிதும் புகழப்பட்டார். மூன்றாவதாக, இறைவாக்கினர் மலாக்கி முதல் இருந்த 430 ஆண்டுகால மௌனத்தை, இடைவெளியை உடைக்க கடவுள் திருமுழுக்கு யோவானை தேர்ந்தெடுத்தார். பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடையே ஒரு பாலமாக இருந்தார். பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர்களில் இறுதியானவர் இவர்தான். ஆனாலும் ஒரு வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். இயேசு விண்ணரசில் மிகச்சிறியவர், திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் என்கிறார். அது எப்படி? இந்த நற்செய்தி பகுதியை விவிலிய அறிஞர் வில்லியம் பார்க்லி அவர்கள் சொல்லுகிற போது, நம் மீது கொண்டிருந்த அன்பை சிலுவையில் இயேசு வெளிப்படுத்தியதை திருமுழுக்கு யோவான் காண தவறிவிட்டார். கிறிஸ்து வருமுன் வாழ்ந்த எவருக்கும் சிலுவையில் வெளிப்பட்ட இறையன்பின் நீளத்தை, உயரத்தை, ஆழத்தை, அகலத்தை அறிய வாய்ப்பில்லை. இறைவனின் முழு அன்பு கல்வாரியில்தான் வெளிப்பட்டது. அதை காணக்கூடிய வாய்ப்பு திருமுழுக்கு யோவானுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் கல்வாரியில் இயேசு காட்டிய அந்த அன்பை அறிகிற வாய்ப்பு நமக்கு கிடைத்த காரணத்தால் தான் நாம் பேறு பெற்றவர்கள். அதே வேளையிலே நாம் யோவானை காட்டிலும் சிறந்தவர்கள் என்று இயேசு ஒருபோதும் கூறவில்லை. எனவே அன்புக்குரியவருடைய நாமும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மக்களை தயார் செய்யும் போது, மக்கள் மனம் மாற நாமும் உதவுகின்ற போது, இறைவனுக்கும் மக்களுக்கும் பாலமாக நாம் இருக்கிற போது நாமும் பேறு பெற்றவர்கள், பாராட்டுக்கு உரியவர்கள். வந்தோம் தந்திடவே தந்தாயிற்றிடுவா, இம்பாழ்வை உமக்கே பலியாய் தந்தோம் அன்பாயிற்றிடுவா. வந்தோம் தந்திடவே தந்தாயிற்றிடுவா, இம்பாழ்வை உமக்கே பலியாய் தந்தோம் அன்பாயிற்றிடுவா. சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடைய உங்களதுமானது இப்பறி எல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலி பொருட்களோடும் மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான குவாதலுப்பே அன்னையின் பரிந்துரையா எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிடம் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்கு உரியவர் என அறிக்கிடுவதும், மிகச்சிறப்பாக குவாதலுப்பே அன்னை மரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றேன். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை தருவையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறு உணவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பிழைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல
இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் முன்னிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பணியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் கொண்டாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். வல்லமையுள்ள மண்டாட்டு அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துடைக்கும் தெய்வீக தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம்பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றிருக்கிற நீர் சக்தி மிக்கவளாயிருக்கிறீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவு உட்கொண்ட நாங்களும் கனிவை வேண்டுகிறோம். என்றும் கண்ணியான குவாதலோப்பே அன்னையின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே அன்னையை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.
திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: தனிஸ்லாஸ் குடும்பத்தினர், விருதுநகர். குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், நல்ல உடல் உள்ள சுகமும் மற்றும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் வேண்டி திருமதி ஆக்னஸ் ஆகுல மற்றும் குடும்பத்தினர், திரு ஆரோக்கியசாமி ஆகுல இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி ஜோஸ்பின் குடும்பத்தினர், மேத்யூ டொபியாஸ் 19ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி